விநாயகன் 10 மாண்புமிகு உறுப்பினர் திரு கே அன்பழகன், மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேர்க்கூரை வேய்ந்து தேர் காக்கும் வேந்தர், புதிய தேர் செய்து திருக்கோயில் புகழ் சேர்க்கும் திராவிட மாடல் ஆட்சியில் ஏற்கனவே 12 திருத்தேர்கள் அவருடைய சட்டமன்ற தொகுதியிலே இருந்தது. 3 புதிய திருத்தேர்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 38 லட்சம் ரூபாய் செலவில் செய்து தரப்பட்டு ஒரு திருத்தேர் மரமாத்து பணியும் முடிக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு சேர்த்து 15 திருத்தேர்களுக்கும் திருத்தேர் கொட்டகை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு அவர் கோரியிருந்த 2 திருத்தேர்கள், திருவெல்லீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு திருத்தேர் ஒரு 64 லட்சம் ரூபாய் செலவிலும், மற்றொரு திருக்கோயிலுக்கு கோரியிருந்த திருத்தேர் 16 லட்சம் ரூபாய் செலவிலும், பிப்ரவரி மாதம் ஒரு திருத்தேரும் ஜனவரி மாதம் ஒரு திருத்தேரும் என்று 2 திருத்தேர்களும் வெள்ளோட்டத்திற்கு தயாராக இருக்கின்றது. அந்த வகையில் அவர் தொகுதிக்கு மாத்திரம் 17 மர திருத்தேர்கள் இதுவரையில் செய்து தரப்பட்டிருக்கின்றது. திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி திருத்தேர்கள் மழையிலும் வெயிலிலும் நினையக்கூடாது என்பதற்காக வரலாற்றில் படித்த மயிலுக்கு தன்னுடைய தேரை தந்தான் பேகன் என்ற ஒரு வரலாறு உண்டு. அதுபோல் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சியில் திருத்தேர்களை பாதுகாப்பதற்காக இதுவரையில் 134 திருத்தேர்களுக்கு 75 கோடி ரூபாயை ஒதுக்கி 29 பணிகள் முழுமையுற்றிருக்கின்றன. அந்த வகையில் எடுத்துக்கொண்டால் இதுவரையில் புதிதாக திருத்தேர்களுக்கு என்று கொட்டகைகள் 119 திருத்தேர் கொட்டகைகள் இதுவரையில் புதிதாக அமைக்கப்பட்ட வரலாறு இந்த திராவிட மாடல் அரசுக்கு சொந்தம் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அன்பழகன். அன்பால் உயிர்கள் ஒன்றாகும், அறத்தால் உலகம் நன்றாகும் என்ற முழக்கத்தை முன்வைத்து சீரோடும் சிறப்போடும் பகலில் சூரியனாகவும் இரவில் சந்திரனாகவும் இரவு பகல் பார்க்காமல் ஒளித்திடும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை நான் வணங்குகிறேன். எறும்பை விட சுறுசுறுப்பாக ஓடி ஓடி பணியாற்றும் நம்முடைய துணை முதலமைச்சரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். நம்முடைய மாண்பிற்கினிய அறநிலையத்துறை அமைச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசால் சுமார் 4000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கிறோம். இந்த நிலையில் கோயில் நகரம் கும்பகோணத்தில் அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயில் குடமுழுக்கு விழாவும் நடைபெற்றமைக்கும், கும்பகோணம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கௌதமர் திருக்கோயில், அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயில், அருள்மிகு சுந்தரேஸ்வர சாமி பெட்டி காளியம்மன் திருக்கோயில், அருள்மிகு சாரங்கபாணி திருக்கோயில், அருள்மிகு நாகேஸ்வரன் திருக்கோயில், அருள்மிகு ராமசாமி திருக்கோயில், இந்த திருக்கோயிலுக்கெல்லாம் இன்றைக்கு புதிய தேர்கள், அந்த 17 தேர்களில் அதையும் வழங்கி, அதோடு இல்லாமல் கும்பகோணம் பகுதிக்கு மட்டும் அறநிலையத்துறை மூலமாக சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு நிலையில் எங்களுக்கு வழங்கியிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர்களுக்கு என் சார்பிலும் என் தொகுதி சார்பிலும் நன்றியை நான் கூறிக்கொண்டு தொடர்ந்து எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி இன்னும் நீளமாக இருக்கிறது, சுருக்கமாக்கி கொண்டார். தமிழகத்திலே திருக்கோயிலுக்கு நகரம் என்று அழைக்கப்பட்டால் அது கும்பகோணமாகத்தான் இருக்க முடியும். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பொற்கால ஆட்சியில்தான் நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷமான 1000, 2000, 3000 ஆண்டுகளுக்கு மேலான திருக்கோயில்களுக்கு எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு 425 கோடி ரூபாயை அரசு மானியமாக ஒதுக்கி மன்னர்கள் பொக்கிஷத்தை காப்பாற்றிய மாமன்னன் எங்கள் முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட திருக்கோயில்கள் 317. இந்த 317 திருக்கோயில்களில் 77 திருக்கோயில்கள் 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில்கள் குடமுழுக்கு கண்டிருக்கின்றது. அதில் அவர் குறிப்பிட்ட ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயிலும் ஒன்று. தஞ்சாவூரில் மாத்திரம் இந்த 77 கோயிலில்
16 கோயில்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் குடமுழுக்கு கண்டிருக்கின்றது என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக இந்த அவைக்கும் மாண்புமிகு உறுப்பினருக்கும் பதிவு செய்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் க அன்பழகன். நம்முடைய அரசால் புதிதாக செய்து கொடுக்கப்பட்ட அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயிலுடைய திருத்தேர் வரும் 30ஆம் தேதி வெள்ளோட்டமாக இங்கே நடைபெற இருக்கிறது. அதற்கும் கொட்டகை அமைத்து தருவார்களா என்பதையும், அதே நேரத்தில் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயில் தெற்குப்புறம் உள்ள மொட்டை கோபுரம் 5 நிலை கோபுரமாக அமைத்து தருவதாக நம்முடைய அமைச்சர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அது எப்பொழுது அடிக்கல் நாட்டப்படும் என்பதையும், அதே நேரத்தில் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சருடைய பெரும் முயற்சியினால் கும்பகோணத்தில் யாத்திரைகள் நிவாச கட்டடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது எப்பொழுது நிறைவடையும் என்பதையும், அதே நேரத்தில் அறநிலையத்துறை மூலமாக ஒரு திருமண மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுது பயன்பாட்டிற்கு வரும் என்பதையும், 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற சிதலமடைந்த கோயில்களுக்கெல்லாம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 100 கோடி ரூபாய் வருடத்திற்கு வழங்கப்பட்டு பல கோயில்களில் இன்றைக்கி அதை குடமுழுக்கு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கும்பகோணம் திருவிடமூர் தொகுதி மானம்பாடியில் உள்ள சோழ மன்னன் 1ஆம் ராஜேந்திர சோழன் கட்டப்பட்ட கலைக்கு பெயர் பெற்ற அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோயில் மிகவும் சிதலமடைந்து காணப்படுவதால் இதற்கான சீரமைப்பு பணிகள் எப்பொழுது தொடங்கி முடிவடையும் என்று நான் இந்த பேரவையில் 18.3/25 அன்று வினா எழுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருக்கோயில் திருப்பணி தொடர்பாக அனைத்து மதிப்பீடுகளும் தயாரிக்கப்பட்டு விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என்று உறுதியளித்தார். முதல்கட்ட பணிகள் மட்டுமே தொடங்கப்பட்டுள்ளதால் ஏனைய பணிகள் எப்பொழுது நடைபெறும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், இந்த பாதி பணி முடிஞ்சிருக்கு, மீதி பணி எப்போ? 2028 உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆன்மீக மக்களும் விரும்பி வருகிற மகாமக திருவிழாவை முன்னிட்டு நம்முடைய கழகத்தினுடைய அரசில் அதற்கு தேவையான முன்னுதாரணமாக என்ன பணிகள் செய்ய வேண்டும் என்பதை நான் பல்வேறு நிலையில் எடுத்து வைத்திருக்கிறேன். அதையும் நம்முடைய மாண்பு அமைச்சர்களுடைய முதலமைச்சரை கலந்து கொண்டு விரைவாக இப்பொழுது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது அந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர் கோரிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, யாத்திரை நிவாஸ் என்று பழைய காலத்தில் வைக்கப்பட்ட பெயர் மாற்றப்பட்டு பக்தர்கள் தங்கும் விடுதி என்று தற்போது பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது. 90% பணிகள் முடிவுற்றிருக்கின்றன. பிப்ரவரி மாத இறுதிக்குள் அந்த பணிகள் நிறைவு செய்யப்படும். திருமண மண்டபத்தை குறித்து கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கின்றது. சட்ட போராட்டத்தை நடத்தி நிச்சயம் அந்த திருமண மண்டபம் பணி 60% தற்போது முடிவடைந்திருக்கின்றது. மீத பணிகளும் முடிவுறுவதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அவர் குறிப்பிட்டு கேட்டது மகாமகம். மகாமகத்தை பொறுத்தளவில் சைவ வைஷ்ணவ திருக்கோயில்கள் என்று 17 கோயில்கள் இருக்கின்றன. சைவ கோயில்கள் ஒரு கோயிலான ஆதிகும்பேஸ்வரர் திருக்கோயில் தான் சமீபத்தில் குடமுழுக்கு நடைபெற்றது. 28ஆம் ஆண்டு இதனுடைய விழாவிற்கான காலம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற விழா என்பதால் அதில் சைவ கோயிலில் 12 ஒன்றை தவிர்த்து மீதம் 11 கோயில்கள் இருக்கின்றன. அந்த 11 கோயில்களுக்கும் ஒப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு 30 கோடி ரூபாய் செலவில் ஆணையர் ஒப்புதல் பெறப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்டு இருக்கின்றது. வைணவ கோயில்கள் 5, அந்த 5ற்கு 16 கோடி ரூபாய் செலவிலே ஒப்பந்தங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. இதில் நாங்கள் குறிப்பிட்டு பெருமையோடு நிமிர்ந்து சொல்ல வருவது என்னவென்றால், இந்த விழாவானது 2028 நடக்கும். இந்த 2028 இந்த விழா நடக்கின்ற பொழுது 17 திருக்கோயில்களும் குடமுழுக்கு நிறைபெறும். அப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே முதலமைச்சராக இருப்பார் என்பதையும் பதிவு செய்து அவர் கோரிய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி தரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.